விருதுநகர் மாவட்டம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து சிவகாசி செல்லும் சாலையில மல்லி அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம் தான் கம்மாப்பட்டி. இந்த கம்மாப்பட்டியில பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் இருக்குதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சுவாமியோட இந்த சதுர ஆவுடைய பாருங்க, எவ்வளவு பெரிய ஆவுடை பாருங்க. பாருங்க இவ்வளவு பெரிய ஆவுடை, கோமுகமே நம்மளை பிரமிக்க வைக்குது. அவ்வளவு பெரிய கோமுகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பானம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பானம். இந்த சுவாமி பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வெட்டவெளியில இருந்தவர். அவரை மீட்டு இப்படி ஒரு கூரைக்குள்ள சிவசொந்தங்கள் எடுத்து வச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானும் அவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயரம் மிகப்பெரிய நந்தியம் பெருமானுங்க. ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயமா தான் இருக்குது. நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு காடு மாதிரியான ஒரு தோற்றம் தான். இதுக்குள்ளதான் சுவாமி இருக்காரு. சொல்லப்போனா ஒரு பெரிய தென்னந்தோப்பு, அந்த தென்னந்தோப்புக்கு பக்கத்துல இந்த சுவாமியை அமர்த்திருக்காங்க. இந்த இடத்துடைய லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். மறக்காம நீங்க எல்லாருமே குடும்பத்தோட பாருங்க. ஏன்னா ரொம்பவும் அமைதியான ஒரு இடம். நீங்க எவ்வளவு நேரம்னாலும் இன்னும் சாமி கும்பிட்டு போலாம். அப்படி ஒரு சுவாமி தாங்க இந்த சுவாமி. இவருடைய பெயர் பாத்தீங்கன்னா வீர பண்டித ஈஸ்வரமுடையார் அப்படின்னு இவரை அழைக்கிறாங்க. அதனால நிச்சயம் விருதுநகர் மாவட்டத்துல நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இப்படி ஒரு சிவாலயம் இருக்கு அப்படின்றத இந்த காணொலி மூலம் ஷேர் பண்ணி சிவசொந்தங்களுக்கு தெரியப்படுத்துங்க.